தை மாதம் பூசம் நட்சத்திரம் வரும் நாள்தான் தைப்பூசம். இந்த நாள் முருகன் தன் வேளால் அசுர சக்தியை அழித்து நல்லதை நிலைநாட்டிய நாள். அதனால் தான் இந்த நாளில் முருகன் அருள் அதிகமா இருக்கும் என்று பக்தர்கள் நம்புறாங்க. பலர், முருகா, என் கஷ்டம் தீர்ந்தா உன் கோவிலுக்கு நடந்து வர்றேன் இன்னும் மனசார வேண்டிப்பாங்க. கஷ்டம் தீர்ந்ததும் அந்த வார்த்தையை காப்பாத்த செருப்பு இல்லாம கிலோமீட்டர்கள் கணக்குல நடந்து வர்றாங்க. இந்த நடை உடலுக்கான பயணம் இல்லை, மனசுக்கான தவம். கால் வலிக்கும், உடல் சோர்ந்துடும். ஆனால் வேல் வேல் முருகா சொன்னா மனம்தானா பலம் பெறும். காவடி சுமக்கிறது என் சுமைகளை உன் காலடியில் வைக்கிறேன் சொல்லுற அர்ப்பணம். பால் குடம் எடுப்பது என் மனசு குழந்தை மாதிரி சுத்தம் காட்டுற அடையாளம். தொலை தூரம் நடந்து வந்து முருகன் சன்னதி முன்னாடி நின்னதும் பலர் கண் கலங்குவாங்க. அது வழி இல்ல, நன்றி, என்னை இவ்வளவு தூரம் நடத்திட்டியே முருகா சொல்லும் மௌன பிரார்த்தனை. தைப்பூசம் சொல்லும் உண்மை ஒன்றுதான், முருகன் பணம் பார்க்க மாட்டார், புகழ் பார்க்க மாட்டார், உண்மையான நம்பிக்கையை மட்டும்தான் பார்ப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.